ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு வத்த குழம்பு தான் பார்க்குறோம். சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு அது கூட வந்து உரித்த பூண்டையும் போட்டு மணத்தக்காளி வத்த இது கூட போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிடணும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரி வத்தலும் மாங்காய் வத்தையும் இதை வந்து வெந்நீரில் போட்டோம் அப்படின்னா இதில் உள்ள டஸ்ட்டு எல்லாம் போயிடும். நல்லாவும் வெந்திருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து இந்த எண்ணெய் கூட இதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியும் ஊற வச்சு எடுத்துருக்கேன். புளி கரைசல் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து வத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அதிகமாக பொருட்கள் இல்லாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய வத்த குழம்பு ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதுக்கு அதிக பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த மிளகாத்தூள் வந்து இது கூட சேர்த்துருக்கேன். வேறு எந்த பொடியும் இது கூட சேர்க்க போகிறதில்ல. தேங்காய், தக்காளி அது மாதிரி எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக செய்யக்கூடியது இந்த வத்த குழம்பு. அதுக்கப்புறம் புளி கரைசலையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். நல்லா வந்து ஹீட் ஆகி அது கொதிக்கும் போது அதை லோ ஃப்ளேமில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து இந்த குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறமா மாற்றி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைக்கலாம். இது கூட தேங்காய் பொடி அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் செய்கிறனால இந்த குழம்பு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே கெட்டு போகாது. நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். லைட்டாக கொஞ்சமாக சாப்பாட்டில் போட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து கிராமத்து ஸ்டைலில் வைக்கக்கூடிய குழம்பு. இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் மாமியார்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மண் சட்டியில் வச்சிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். குழம்பு வந்து இந்த ஸ்டேஜில் வரும்போது பாருங்கள், குழம்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அதேமாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வச்சாலே அதிக மெம்பர்ஸ் வந்து சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். 1 ஸ்பூன் போட்டாலே ஒரு பிளேட் ரைஸ் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வத்த குழம்பு வந்து நல்லா ஒரு திக்காக நல்லாயிருக்கும். பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்கும். இதில் வந்து இந்த பூண்டு ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் மணத்தக்காளி ஃப்ளேவரு எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் பெப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் இருந்தாலே போதும் சைடிஷ்ஷு. நல்லா சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.